வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்மளோட 100 நாள் வீடியோ திட்டத்தில 49வது நாள். காலங்காத்தாலே பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு முன்னாடியே ஒரு ஆண் மயில் ஒண்ணு நொண்டிக்கினே நடந்துன்னு போச்சு. அந்த ஃபுட்டேஜ கேப்சர் பண்ணதுக்கப்புறம், காலங்காத்தாலே புரதத்துக்கு சிக்கன் வாங்குறதுக்கு வந்துட்டேன். புரதத்தையும் வாங்கிக்கின்னு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், பம்பு செட்டு மேல ஏறி ஒரு 50 புஷ்அப்ஸ போட்டுட்டு, அதாங்க வழக்கம் போல நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி பூசா சாப்பிடுவோமே, அதையும் லோட் பண்ணிக்கின்னு, நானும் அம்மாவும் 11 மணி போல பிரேக்ஃபாஸ்ட்ட முடிச்சோம். பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பெங்களூர்ல கொஞ்சம் வேலை வந்துடுச்சு. அதனால் பொட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிக்கின்னு பெங்களூருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டேன். போகிறதுக்கு முன்னாடி நானும் அம்மாவும் கொஞ்சம் பாசத்தை பொழிஞ்சிட்டு, 1000 தான் இருந்தாலையும் அவ்வளோ நாள் ஊரில் இருந்துட்டு திடீர்னு பெங்களூர் வரணுன்னா கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம டைகர் பையன், நம்ம ஜூலி பொண்ணு, அப்புறம் நம்ம பூச்சி பையன், நம்ம கோழி பசங்க இவங்களெல்லாம் விட்டுட்டு பெங்களூர் வரணுன்னா அவங்களெல்லாம் மிஸ் பண்ணுவோங்க இல்லைங்களா? அதே ஃபீலிங் தான் எனக்கும். எப்படியோ பெங்களூர் போகிறதுக்கு மனசு வந்து கையை தூக்கி டாட்டாவும் காமிச்சிட்டேன். எங்கள் அம்மாவும் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது பார்த்து உஷாராக ஓட்டிகிட்டு போப்பா அப்படின்னு சில அட்வைஸ் கொடுத்தாங்க. நானும் அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன். பார்த்தீங்கன்னா ஹைவே டச் ஆகிற வரைக்குமே மனசு ஒரு மாதிரி அப்படியே பெஜாராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹைவே டச் ஆனதும் சொல்லவா வேணும், கண்ணுக்கு குளிர்ச்சியாக போகிற வழியெல்லாம் மலை, காடு, க்ரீன்ட்ரீஸ், அதுக்கப்புறம் புதுசாக போட்டுனுக்கிற இந்த ஹைவே. வேற என்னங்க, நானும் இளையராஜா பாட்டை போட்டு கேட்டுக்கினே பெங்களூரு ரீச் ஆகிட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற ரோட்டு கார்னர்லேயே நம்ம டாக்டர் அம்மாவும் கிளினிக் வச்சுருக்காங்க. கிளினிக் வேறு ஓப்பனில் இருக்குது. அப்படின்னா டாக்டர் அம்மா உள்ளே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, நானும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு வீட்டு பக்கம் வந்துட்டேன். வந்ததும் காரை சேஃபாக பார்க் பண்ணிவிட்டு என்னோடய ரூமுக்குள்ளே பார்த்தா டாக்டர் அம்மா நம்ம சிவன் தியான நிலையில் இருக்கிற மாதிரி பயங்கரமான ஒரு டிராயிங்கை பண்ணி வச்சுருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, டிராயிங் சூப்பராகவே இருக்குது. நண்பர்களே, இதை சொல்லியே ஆகணும். பெங்களூருக்கு என்ட்ரி குத்தமோ இல்லையோ, பயங்கரமான தலைவலி. டாக்டர் அம்மாவோ லஞ்ச் பிரேக்குக்கு வந்திருந்தாங்க. இதுதான் கரெக்டான டைம்னு சொல்லி மூஸ்லி, பால், புரோட்டீன் பவுடர்னு சொல்லி டாக்டர் அம்மாவோட எல்லா பொருளும் திருடி லஞ்ச் பிரேக்கை ரெடி பண்ணிட்டேன். அதை நினச்சி நான் நக்கலான ஒரு சிரிப்பை கொடுத்துருப்பேன். அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. வேற என்னங்க, போட்ட கலவையை நல்லா கலக்கி கூலாக்கி அப்படியே சாப்பிட்டுக்கினே நம்மளோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கான ரிசர்ச் ஒர்க்கை பண்ணி முடிச்சுட்டு நைட்டு ஒரு 7-7:30 வீடியோ எடிட் பண்ண உக்காந்தேன். அவ்வளோ நேரம் ஆகியும் நான் விடாத கருப்புடா அப்படின்ற மாதிரி என் தலைவலி என்னை விடவே இல்லை. இருந்தாலையும் வேலையை முடிச்சிட்டேன். ஒன்ஸ் வீடியோ ஒரு 9 மணி போல் எடிட் பண்ணி முடிச்சதும் அதை அப்லோட் பண்ணிட்டு நைட்டு ஒரு 10 மணி போல் தலைவலியிலே ஊராக திரிஞ்சு புரதத்தையும் வாங்கின்னு சாப்பிட்டு இன்றைக்கி நாளை முடிச்சிக்கினேன் நண்பர்களே.